திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தத்தை வஞ்சி ஏரிக்கரை தடுப்பு சுவற்றில் அந்தரத்தில் தொங்கி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். தற்போதைய கள நிலவரம் என்ன நடவடிக்கை பேருந்தை மீட்க எடுக்கப்பட்டிருக்கிறது? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இருந்து ஆலாடு, ரெட்டிப்பாளையம், தத்தமஞ்சி, காட்டூர் வழியை நீந்து செல்லும் தடம் 140 அரசு பேருந்து இன்று காலை வழக்கம் போல மீண்டு சென்று விட்டு மீண்டும் பொன்னேரிக்கு திரும்பியது. நேற்று இரவு முதல் விடிய பொன்னேரி சுற்றுவட்ட இடங்கள் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்து வந்தது. மழையின் காரணமாக வாகனங்களில் செல்வோர் சற்று அவதி வந்தனர். இந்த நிலையில் அரசு பேருந்து காட்டூரில் இருந்து தத்தமஞ்சி நோக்கி வந்த போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இருந்து ஏரிக்கரையை தடுப்பு சுவற்றில் மோதி இரு சக்கர வாகனம் கீழே இறங்கிய பேருந்து அந்தரத்தில் நின்றது. இதனால் பேருந்தில் இருந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்டோர் அலறி அடித்து கொண்டு பேருந்தில் இருந்து கீழே இறங்கினார். பேருந்து ஏரிக்கரை தடுப்பு சுவற்றில் சிக்கி ஒரு சக்கரம் இருபுறமும் வயலிலும் மறுபுறம் சாலையிலும் என அந்தரத்தில் தொங்கியபடி இருக்கிறது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. தொடர்ந்து காவல்துறை மற்றும் போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் பேருந்து மீட்புக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பேருந்தில் முன் சக்கரம் பிரேக் பிடிக்காததால் விபத்து ஏற்பட்டது. காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.